வெல்கம் பேக் டு மை சேனல். யாருமே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ நான் ஒரு இமேஜ் போட்டிருக்கேன். அதை எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தவங்க எல்லாரும் உங்களுக்கே தெரிஞ்சு இது எப்படி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எதுக்கும் நானும் சொல்கிறேன். இது எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் N4 ஹைவே ரோட்டில் போகும்போது பள்ளம் ஏறி இறங்கும் போது ஸ்லிப்பாகி வந்துடும். பஸ்காரன் ஏற்றிட்டு இருக்கான். ஓகே, இது சொன்னால் ஒரு ஸ்பாட்டோட நடந்தது. எங்களுக்கே பார்க்க மனசு கஷ்டமாக இருந்தது. ஓகே, உங்களுக்கு சொல்லிட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற ஒரு விஷயம் தெரியுமா, நீங்கள் யாராக இருந்தாலும் வண்டி ஸ்லோவாக ஓட்டுங்க, ஃபாஸ்ட்டாக ஓட்டாதீங்க. ஃபாஸ்ட்டாக ஓட்டினா நமக்கு எதுவுமே கிடைக்க போதில்ல. மிஞ்சி போனால் நம்மளோட உயிர் தான் தவிர நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க போகுது. ஆக்சிடென்ட் மாதிரி ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டான்லிக்குள்ளே போனாலே நிறைய ஆக்சிடென்ட் தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், நீங்கள் வண்டி ஓட்டும்போது உங்கள் அப்பா அம்மா நினச்சி பாருங்கள். வண்டி ஸ்லோவாக ஓட்டுவீங்க, ஃபாஸ்ட்டாக ஓட்டாதீங்க. ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற ஒரு விஷயம், வண்டியை ஃபாஸ்ட்டாக ஓட்டாதீங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போது உங்கள் அம்மா அப்பா 1000 கற்றுனாலும் ஆனால் உங்களுக்கு எதனா ஒன்றாங்க உங்கள் அம்மா அப்பா துடிச்சிருவாங்க. ஏன்னா 10 மாதம் பெக்கிறவங்க தான் அந்த வழியை தெரியும். விஷயம்னா ஹெல்மெட் போட மறந்துடாதீங்க. அதே மாதிரி வண்டி ஓட்டும் போது லெஃப்ட் ரைட் பாருங்கள். நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற ஒரு கேள்வினா பொறுமையாக போங்க.